இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம். இது வரைக்கும் நான் எங்கேயும் தீட்சை அப்படிங்கிறதுலாம் பெற்றதில்லை. நேர்முகமாக ஒரு குருநாதர்கிட்ட தீட்சை வாங்கினத இந்த பாக்கியம் வந்து மிருத குருட்ட வாங்குறதுக்கு எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. உண்மையில நான் சந்தோஷப்படுறேன். ஆனால் இன்னைக்கு வந்து இந்த 30 பேர் 32 பேர் நம்ம வந்திருக்கோம். எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் இந்த பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதை பூர்வ ஜென்மத்து தொடர்பு இருக்கிறதுனால தான் எதாச்சா அந்த சாருடைய அனுபவம், அதாவது வந்து சாருடைய தொடர்பு எனக்கு கிடைச்சிது. இது இது எப்படி ஏன்னா இன்னைக்கு இது உடம்பெல்லாம் சிலுக்குது. உண்மையிலே வந்து அதுதான் உணர்வு. அதாவது எதாச்சா கிடைச்ச ஒரு தொடர்பு, பட் ரொம்ப பற்றுதலா ரொம்ப அது பாரம்பரியமான தொடர்பு இருந்திருக்கு போல. அதுதான் சார்கிட்ட வந்து எனக்கு அதை தொடர்ந்துகிட்டே இருக்கு. அந்த தந்திராங்கத்துக்குள்ளார வரும்போது ஏதோ நினைச்சு வந்தேன். பட் உண்மையிலேயே வந்து பயங்கரமான எனக்கு ஒரு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது. அதெல்லாம் வந்து ஒரு மறுவாழ்வு கிடைச்ச மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஒரு ஒரு முடிஞ்சிச்சு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது திரும்பவும் அதை தொடர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா அது வந்து சாரால தான். அந்த மாதிரி எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கை வந்து இன்னும் ரொம்ப நல்லா தான் இருக்கு. இன்னும் நல்லா இருக்க சாருடைய ஆசீர்வாதம் எப்போதும் எனக்கு கிடைக்குங்கிறத நம்பிக்கை இருக்கு. அதை தொடர்ச்சியாக தான் இன்னைக்கு இந்த வஜ்ரதேக பயிற்சிக்குள்ளார வந்த பிறகு நமக்கு, அதாவது இதெல்லாம் எதிர்பார்க்கல. வஜ்ரதேகன்னா ஏதோ சார் வந்து எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுப்பாரு, ஏதோ உணவு முறையை சொல்லிக் கொடுப்பாரு, எண்ணெய் தேய்ச்சி குடிக்கிற முறையை சொல்லிக் கொடுப்பாரு, இப்படியே அந்த எக்ஸசைஸ் பண்ணுவோம் அப்படிதான் நினைச்சோம். ஆனா இது வந்து ஒரு வித்தியாசமா ஒரு விஷயங்கள் இதுக்குள்ளார வரும்போது உண்மை ஆத்மார்த்தமா நம்மளுடைய ஆன்மீகமும் எந்த அளவுக்கு இதுக்குள்ளார இருக்கு. அந்த வஜ்ரதேகம் பெறதுக்கு உடல் வலிமை மட்டும் கிடையாது, மன வலிமையும் தேவை. அந்த என்லைட்மெண்ட்டை நோக்கி தான் நம்ம இதுக்கு பயணத்துக்குள்ளார வந்திருக்கோம். அந்த என்லைட்மெண்ட்டுக்கு வந்து இந்த விஷயங்கள் எந்த அளவுக்கு வந்து தேவை அவசியம், அதை வந்து நாளும் போலும் அது கூடி வர நேரத்துல அதை கரெக்டா நம்ம அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதெல்லாம் நினைச்சு நான் உண்மையிலேயே சந்தோஷப்படுறேன். இந்த நாள்லாம் வந்து எனக்கு அதான் மறக்க முடியாத நினைவுகள், மறக்க முடியாத அனுபவம். இது இதனுடைய முதல் அனுபவம். இதை என்னைக்கும் நான் மறக்க மாட்டேன். அந்த அமிர்த குரு ஆசீர்வாதத்துல இன்னைக்கு வந்து இனிமேல் என்னுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இன்னைக்கு எனக்கு பிறந்திருக்கு. இன்னைக்கு காலையில இருந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எனக்கு அந்த நம்பிக்கையை கொடுத்துருக்கு. அது அப்படியே நினைச்சுக்கிட்டேன். அதாவது நான் இன்னைக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. பட் அதனாலதான் நான் சண்டே வரேன்னு கூட சாருக்கு சொல்லியிருந்தேன். பட் அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்கா அது சர்வசாதாரணமா இன்னைக்கு எனக்கு லீவும் வந்துச்சு, அது கிடைச்சது. அதே மாதிரி என்னுடைய பயணங்கள் எல்லாமே வந்து நல்லாவே இருந்துச்சு. நான் கிளம்புறதுல இருந்து வர்றதுல இருந்து பஸ் கிடைக்கிறதுல இருந்து, பட் நான் இன்னைக்கு வந்து கோயிலுக்கு வந்து அந்த சூழ்நிலைகள்ல இருந்து எல்லாமே எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. அது கண்டிப்பா அதெல்லாமே எதை சொல்லிச்சுன்னா இனிமேல் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு திருப்பு முனையா இன்னைக்கு அமைய போகுது அப்படிங்கிறத காமிச்சது.